Hi friends, welcome to our channel. நம்ம ரீசெண்டாக ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் வந்து போய் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது போக அங்கே எந்த மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், நம்ம என்ன மாதிரியான வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க் தாங்க இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்க்கு. பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க 1936. அப்போ வந்து இதோட நேம் பார்த்திங்கன்னா ஹெய்லி நேஷ்னல் பார்க்கு. இந்த நேம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு கவர்னர் பிரிட்டிஷ் பர்சன் அவரோட நேம் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு, வில்லியம் மால்கம் ஹெய்லின்னு சொல்லிட்டு. 1957 எகைன் இந்த நேஷ்னல் பார்க்குக்கு ரீநேம் பண்ணியிருக்காங்க, ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லிட்டு. இந்த நேமும் பார்த்திங்கன்னா ஒரு கவர்னர் பிரிட்டிஷ் பர்சன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இந்த ஜிம் கார்பெட்டுங்கிறவர் தான் வந்து அங்கே இருக்கிற டைகரில் ஒரு பெரிய டைகரை வந்து ஹண்ட் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப லார்ஜஸ்ட் லென்த்துங்க, 10 feet 7 inch இருக்கிற ஒரு டைகரை வந்து சீத்தாப்பனி ஜோனில் வந்து நம்ம சஃபாரி போகும்போது அந்த கைட் சொன்னாங்க, அங்கே ஒரு வில்லேஜ் இருந்தது, அந்த வில்லேஜ் பக்கத்தில் ஹண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வில் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்குதுங்க வைல்ட் லைஃப் சஃபாரி பண்ணுறதுக்கு. ஃபேமஸான ஜோன்ஸ்னு பார்த்திங்கன்னா டிகாலா ஜோன்னு, அங்கே வந்து ஒரு பில்டிங் கூட இருக்குது, 100 yearsக்கு முன்னால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. அங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணி வைல்ட் லைஃப் சஃபாரி எல்லாம் போய் அனிமல்ஸ் சைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளால் ஃபேமஸான ஜோன்லலாம் சஃபாரி போக முடியல, லைக் டிகாலா, பீஜரானி இந்த மாதிரி ஜோனில். நம்ம அங்கே ஃபாரஸ்ட்குள்ளார நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் புக் பண்ண முடியல, சடனாக நம்ம பிளான் பண்ணதுனால. டிசம்பர் மந்த்து சடனாக நம்ம பிளான் பண்ணி 1 week முன்னால் தான் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணோம். ஸோ நம்மளால் வேணுங்கிற ஜோனில் சஃபாரி பண்ண முடில. ஸோ நமக்கு கிடைச்ச ஜோனில் நம்ம ட்ரை பண்ணோம் ஃபஸ்ட் டைம் காட்டி. நம்ம போன டைமில் நம்மளால் வந்து டைகர், எலிஃபென்ட்ஸு, அது போக சாம்பார் டீஸ், ஸ்பாட்டட் டீஸ், பார்க்கிங் டீஸ், அப்புறம் லங்கூர்ஸு, அப்புறம் அது போக மானிட்டர் லிசார்டு, அப்புறம் ஜேக்கல் கூட நம்ம பார்த்தோங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம வந்து எலிஃபெண்ட் குரூப்பை வந்து சாட்டிஸ்ஃபைடாக பார்த்தோம். செகண்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் குரூப்புங்க குட்டியோட ஃபாட்டோ ஜோனில் புஷஸ்குள்ளார பயங்கர சவுண்ட் போட்டிருந்தது, அது போக மரத்தையெல்லாம் உடச்சிட்டு இருந்தது. ஸோ எலிஃபெண்ட் வருங்கிற மாதிரி கூட இருந்த கைட் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இடத்துல வழியே இல்லைங்க. எலிஃபெண்ட் வந்து புதுசாக வழியை உருவாக்கி அந்த புஷஸ்குள்ளாரேருந்து வெளியே வந்ததுங்க. வேறு லெவல் சைட்டிங்கு. காட்டில் வந்து எலிஃபெண்ட் தான் வந்து புதுசாக பாதையை உருவாக்குதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட் டைமாக நான் லைவாக பார்த்தேன். இவ்வளோ டென்ஸாக இருக்கிற புஷஸ்ஸு மரங்களெல்லாம் உடச்சிட்டு புதுசாக ஒரு வழியை போட்டு கெத்தாக வந்துச்சுங்க. இந்த மாதிரி ரூட்டை பயன்படுத்தி தான் மித்த விலங்குகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். மெயினாக டைகர் பார்த்திங்கன்னா அது ட்ராவல் பண்ணுற இந்த டெரிட்டரி பாத் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டான பாத்து தான் அது ரொம்பவே ப்ரிப்பேர் பண்ணும். இந்த புஷஸ்ஸு, புதர் இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கும். டைகர், லெப்பர்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புஷஸை வந்து ஹைடிங் ஸ்பாட்டுக்காக தான் யூஸ் பண்ணும். மோஸ்ட்லி டெரிட்டரியில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ப்ளெயினாக இருக்கிற பாதையை தான் வந்து பயன்படுத்தும். நம்ம இது வரைக்கும் போன டைகர் ரிசர்வை விட இந்த டைகர் ரிசர்வில் நம்மளால் டைகர்ஸோட நிறையா ஃபக்மார்க் வந்து அங்கங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷு ஃபுட் பிரிண்ட்டுங்க. மேல் டைகரு, ஃபீமேல் டைகரு, குட்டி இதெல்லாமே வந்து இதோட டைகரோட கால் தடுத்து வச்சு அவங்க சஃபாரியில் கைடு, அந்த டிரைவர் எல்லாமே வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அது டைரெக்ஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க டைகர் சைட்டிங்க்காக. மெயினாக இந்த சஃபாரியில் டைகர் சைட்டிங் தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தந்தாங்க. இந்த சஃபாரியில் எலிஃபெண்ட் வந்து குட்டியோட வெளியே வந்துச்சுங்க. குட்டியை ரொம்பவுமே சேஃபாக பாதுகாத்துட்டு இருந்தது. 2 மதர் எலிஃபெண்ட்டுங்க, அது போக 2 குட்டி எலிஃபெண்ட்டு. குட்டி எலிஃபெண்ட் சாப்பிட்றதுக்கு வந்து மதர் எலிஃபெண்ட் வந்து அந்த ட்ரீஸோட பிரான்ச் எல்லாம் உடச்சி போட்டுட்டு இருந்தது குட்டி சாப்பிட்றதுக்கு வேண்டி. ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோன்லேயும் நம்ம சஃபாரி போகும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60 வெஹிக்கிள் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட லக்கு தாங்க, நம்ம போகிற டைமில் வெஹிக்கிள்ஸோட கவுண்டு, அப்புறம் அனிமல்ஸோட சைட்டிங் எல்லாமே. ஈவன் அனிமல்ஸோட சைட்டிங் நல்லா இருந்தாலுமே இப்போ வெஹிக்கிள்ஸ் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா வண்டிகள் வந்து பிளாக் பண்ணிடும் நம்மளுக்கு அனிமல்ஸோட விசிபிலிட்டி இல்லாத அளவுக்கு. ஸோ எல்லாமே லக்கு தாங்க டைகர் சைட்டிங்கு இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும். வெஹிக்கிள்ஸோட நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து மேக்ஸிமம் 60. மித்த டைகர் ரிசர்வ்லலாம் மேபி இந்தளவுக்கு இருக்காது. இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வில் எலிஃபெண்ட்ஸோட கவுண்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் 1000ங்க. இங்கே வந்து சம்மரில் வந்து எலிஃபெண்ட்ஸோட குரூப்பை கூட்டமாக நிறையா பார்க்க முடியுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் எலிஃபெண்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி
நேபாள் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போயிருங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக இங்கே இருக்கிற எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சை டைப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி தான் நம்ம பார்த்த எலிஃபெண்ட்ஸ் குரூப் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்பவுமே அவாய்ட் பண்ணி அது வந்து வேறு ரூட்டில் ஹைடாகி போயிட்டு இருந்ததுங்க. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு எலிஃபெண்ட்ஸ் வந்துச்சுங்க. வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதே ரூட்டில் வேறு டைரெக்ஷனில் போயிட்டு வேற ஒரு பக்கம் போய் ரோடை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சவுத் சைடில் பார்த்த வரைக்கும் ரோடை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா வெயிட் பண்ணோம், இல்லைன்னா ஏதாவது அக்ரெசிவாக சவுண்ட் போடும். பட் இங்கே நம்ம பார்த்த எலிஃபெண்ட்ஸ் குரூப் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி தான் போச்சு. நம்ம பந்திப்பூர் முதுமலையில் பார்க்குற எலிஃபெண்ட்ஸ் குரூப் மாதிரியே இங்கேயும் வந்து எலிஃபெண்ட்ஸ் குரூப் பார்க்க முடியும். பட் அந்த எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சைஸு ஷேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது. அது போக எலிஃபெண்ட்ஸ் மாதிரியே நம்மளால் இந்தியன் கார்ஸை வந்து முதுமலை பந்திப்பூர்லலாம் வந்து நிறையா பார்க்க முடியும். இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து கார்ஸ் கிடையாதுங்க. நம்மளால் ஒரு கார் கூட இங்கே பார்க்க முடியாது. அது போக ஸ்பாட்டட் டீஸ் வந்து பந்திப்பூர் முதுமலையில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. குரூப்பாக பார்க்கலாம். ஈவன் கபினி, நாகர்கோயில், டைகர் ரிசர்வ்லாம் இங்கேயும் வந்து ஸ்பாட்டட் டீஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து அங்கே பார்க்குற மாதிரி பெரிய குரூப்பில் பார்க்க முடியாது. சின்ன சின்ன குரூப்பாக பார்க்கலாங்க இங்கே ஸ்பாட்டட் டீஸு. ஒரு 5, 10, ஈவன் சம்டைம்ஸ் 2, 3 இந்த மாதிரி எல்லாம் கூட சைட் ஆகுங்க. பட் பந்திப்பூர் முதுமலையிலலாம் வந்து 500, 1000s நம்ம பார்ப்போம். நம்ம பந்திப்பூர் முதுமலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டீஸை வந்து ரொம்ப நேரம் நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப சை டைப்பாலாம் இருக்காது. ஒரு சில டீஸ் மட்டும்தான் ரொம்ப சை டைப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் பொறுத்த வரைக்கும் எல்லா அனிமலுமே ரொம்ப சையாக தாங்க இருந்துச்சு. ஸ்பாட்டட் டீஸுமே சடனாக புஷஸ்குள்ளார போய் மறைஞ்சிருங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்பாட்டட் டீஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளால் சாம்பார் டீஸு அது போக வந்து பார்க்கிங் டீஸ் நிறையா பார்க்க முடியும். டைகருக்கு வந்து இங்கே ஃபுட்டே பார்த்திங்கன்னா சாம்பார் டீஸு, ஸ்பாட்டட் டீஸு. இந்த ட்ரிப்பில் நம்ம எல்லா ஜோன்லேயுமே ஸ்பாட்டட் டீஸ், சாம்பார் டீஸ், பார்க்கிங் டீஸ் வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே இந்தியன் கார்ஸ் இல்லாதனால டைகர் வந்து அதிகமாக ஸ்பாட்டட் டீஸ், சாம்பார் டீஸ் தான் ஹண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் 10% பார்த்திங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸுங்க. இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா 1288 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க, இன்க்ளூடிங் கோர் ஜோன் அது போக பஃபர் ஜோனுங்க. இந்த டைகர் ரிசர்வோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா லோவர் ஹிமாலயாஸுங்க நார்த்து, சவுத் சைட் பார்த்திங்கன்னா சிவாலிக் ரேஞ்சு. ஸோ இங்கே டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குங்க நார்மலாக. சம்மரில் வந்து மேக்ஸிமம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மேலே டெம்பரேச்சர் போகாதுங்க. நம்ம போன டைமில் கிளைமேட் பார்த்திங்கன்னா 8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போச்சுங்க நைட்டில். நம்மளால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தது. இருந்தாலும் ஹேண்ட் க்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்குகிற அளவுக்கு இருந்ததுங்க. கையெல்லாமே வந்து சம்டைம்ஸ் ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. மார்னிங் அந்த ரிவர் சைடு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நல்லாவே கோல்டாக இருந்ததுங்க. அது போக இங்கே மெயினாக கிளைமேட் வந்து ரொம்பவுமே கோல்டாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸுங்க. இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா சால் ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த ட்ரீ அதிகமாக இருந்ததுன்னா அந்த பிளேசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கோல்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டில் வந்து கிளைமேட் வந்து ரொம்பவுமே சில்லுன்னு இருக்கிறதுக்கு காரணம் சால்ட்ரியும் ஒரு காரணங்க. அது போக இங்கே டீக் ட்ரீஸை நம்மளால் ஒரு சில இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே அதிகமாக ரோகினி ட்ரீஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த பிளான்ட்ஸ் தான் வந்து எலிஃபெண்ட்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஃபுட்டுங்கிற மாதிரியும் கூட சொன்னாங்க. அதில் ஒரு சில மெடிசன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க எலிஃபெண்ட்ஸுக்கு. இந்த டைகர் ரிசர்வில் எல்லா ஜோன்லேயுமே பார்த்திங்கன்னா நம்மளால் நிறையா டெர்மைட் மவுண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுங்க. கரையான் புத்துகள் இந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா அந்த காடு வந்து ரொம்பவுமே செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தங்களாமாங்க. மேலே எந்த அளவுக்கு புத்து ஹைட் இருக்கோ அதே அளவுக்கு பாட்டம்லேயும் அதே ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. அதோட குயின் வந்து எப்போவுமே பாட்டமில் தான் இருக்குங்களாமா. 2 மதர் எலிஃபெண்ட்டு அது போக குட்டி ரொம்ப நேரம் சாப்பிட்டுட்டு பிஸியாக இருந்ததுங்க. நல்ல சைட்டிங்கு. கொஞ்சம் நேரம் ஆனதையும் நிறையா வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிது. அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்ரௌடாகிடுச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் நம்மளால் டஸ்கர் எலிஃபெண்ட்டும் பார்க்க முடிஞ்சுங்க. குட்டி டஸ்கருங்க. இந்த புஷஸ் ஓரத்தில் கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ட்ரிப்பில் நம்மளால் டஸ்கர் அது போக ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸு ஈவன் பேபி எலிஃபெண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எலிஃபெண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளால் லங்கூர், மானிட்டர் லிசார்டு அது போக சாம்பார் டீஸ், பார்க்கிங் டீஸ் எல்லாமே பார்த்தோம். அது போக ஜாக்கல்னு பார்த்தோங்க இந்த ட்ரிப்பில். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன அனிமல்ஸ் நம்ம பார்த்தோங்கிறது உங்களுக்கு தெரியும்.
இந்த டைகர் ரிசர்வில் தாங்க இந்தியாவிலேயே அதிகமாக டைகர்ஸ் கவுண்ட் இருக்கிற டைகர் ரிசர்வுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260+ டைகர்ஸ் இருக்குங்க. ஒரு ஜோன்லேயும் நம்ம சஃபாரி போகிற ஏரியாவில் கிட்டத்தட்ட 6 to 7 டைகர்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அது போக குட்டிகள் இருக்குங்க. குட்டிகளை வந்து அவங்க கவுண்டில் கன்சிடர் பண்ணல. பொதுவாக டைகரோட ஏஜ் வந்து 3 years ஆக வரைக்கும் அந்த டைகர் கவுண்டில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டைகர் வந்து 3 years வரைக்குமே வந்து சர்வைவ் ஆகிறது ரொம்பவுமே ரிஸ்க்கு. ஒரு 4 டைகர் குட்டி இருக்குன்னா அதில் 2 தான் வந்து சர்வைவ் ஆகுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மித்த டைகர் பார்த்ததுன்னா அதோட ஃப்யூச்சர் காம்படிஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கில் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் மதர் எலிஃபென்ட் வந்து சரியாக ஃபீட் பண்ணாமல் அது சர்வைவ் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம போன ஜோனில் ஒரு குட்டி டைகர் பார்த்தேங்க. அது போக மதர் டைகர் வந்து இருக்குது. சம்டைம்ஸ் வந்து மேல் டைகருமே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம போன டைமில் மேல் டைகர்ஸோட மூமெண்ட்டும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நமக்கு சைட் ஆகலை மேல் டைகரு. டைகர் பொதுவாக அது டெரிட்டோரி மார்க் பண்ணி இருக்குங்க ஃபாரஸ்ட்டில். ஃபீமேல் டைகர்னால் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 20 square kilometer வரைக்கும் அதோட ஏரியா இருக்கும். இதே மேல் டைகர்னால் 60 square kilometer வரைக்கும் கூட இருக்குங்க. நம்ம பார்க்குற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா பண்டார்பானி சீதாபானி போகிற வழியில் இருக்கிற ஒரு கிராஸ் லேண்டுங்க. இந்த இடத்துல மெயினாக டைகர்ஸோட ஹண்ட் நடக்குங்களாமாங்க. ஃபேமஸ் ஃபார் டைகர் ஹண்டிங்க. மேல் டைகர் வந்து பொதுவாக 2-3 ஃபீமேல் டைகரோட டெரிட்டரியை கம்பைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேல் டைகரோட மூமெண்ட் வந்து நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபீமேல் டைகர் பார்க்குறோம்னா அதே இடத்துல வந்து அந்த அன்றைக்கே நம்மளால் மேல் டைகர் பார்க்க முடியுமான சான்ஸ் கம்மி தாங்க. ரொம்பவுமே ரேருங்க மேல் ஃபீமேல் டைகரை வந்து ஒன்றா பார்க்குறது. டைகர் வந்து யூரின் ஸ்ப்ரே பண்ணும் நிலப்பகுதிகளில் அதோட டெரிட்டரியை மார்க் பண்ணுறதுக்கு. அது போக ஒரு சில மரத்தில் நகத்தை வச்சு அதோட கிளா மார்க் பண்ணியிருக்கோம். மித்த டைகர் இங்கே வரும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வேறு டைகர் இருக்கிறது அதுக்கு தெரியும். அது போக அந்த மரத்தில் இருக்கிற மார்க்கை பார்த்து அந்த டைகர் தெரிஞ்சுக்கும். சப்போஸ் அந்த டைகர் அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே வந்துச்சுன்னா இந்த டைகர் கூட ஃபைட் பண்ணும். எந்த டைகர் ஜெயிக்குதோ அந்த டைகர் வந்து அந்த டெரிட்டரி வச்சுக்கும். தோற்ற டைகர் வந்து டெரிட்டரியிலேருந்து வெளியே போய்ங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ஃபாரஸ்ட்டில் சாம்பாடிஸ் நம்மளால் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஷார்ட் குரூப்பாக தான் நம்ம பார்த்தோம். பெரிய குரூப்பாக நம்ம இங்கே பார்க்கல. பெரிய டைகர் ரிசர்வ்லாம் பார்க்குற மாதிரி. பொதுவாக சாம்பாடிஸ் வந்து கால் பண்ணிச்சுன்னா அலாம் கால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டைகரோ லெப்பர்டோ இருக்குதுன்னு அர்த்தங்க. 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணும். சம்டைம்ஸ் நம்மளை மாதிரி மனுஷங்களை பார்த்தாலும் இந்த மாதிரி சவுண்ட் போட்டு ஓடிடுதுங்க. பட் டைகரு லெப்பர்டு இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம 100% கன்ஃபார்ம்னு சொல்லலாம் அந்த ஏரியாவில் டைகரோ லெப்பர்டோ இருக்குன்னு. இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வில் நம்மளால் வைல்ட் டாக்ஸ் வந்து பார்க்க முடியாதுங்க. இங்கே வந்து ஜாக்கலுங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது. அதை தான் நம்ம பார்த்தோம். நம்ம இந்த ஜாக்கில் வந்து ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியல. ஆனால் ஃபாரஸ்ட்டை ஒட்டி இருக்கிற வில்லேஜ் சைடில் நம்ம போகும்போது மெயின் ரோட்லேயே வாக் பண்ணி போய்ட்டு இருந்தேங்க. இது வந்து பொதுவாக 1 or 2 வெரி ஷார்ட் குரூப்பாக தான் இருக்கும். வைல்ட் டாக் மாதிரி பெரிய குரூப்பில் இருக்காதுங்க. நம்ம இந்த ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ் வந்து போகிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு டெல்லியிலேருந்து கேப் மூலிமா அரௌண்ட் 240 kilometerங்க ராம்நகருங்கிற பிளேஸுக்கு. ராம்நகர் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து நிறையா ரெசார்ட் இருக்குது. நம்ம அங்கே ஸ்டே புக் பண்ணி தங்கிக்கலாம். நம்ம சஃபாரி போகணுன்னா நம்ம அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு வரணும். இங்கே ஒரு கேட்டுமே பார்த்திங்கன்னா ராம்நகர்லேருந்து அரௌண்ட் 20-30 kilometers. ஒரு சில கேட் வந்து 1 kilometer இந்த மாதிரி நம்ம போகிற ஜோனை பொறுத்து கிலோமீட்டர்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வரணும். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.